இந்த இந்த ஒளியை பார்த்தீங்களா? ம் அப்போது இந்த ஒளி வந்து எந்த மரத்துலையும் கிடைக்காது. நைட்டில் மின்னல் ஒளி, அதாவது ஜோதி விருட்சம்னு சொல்லுவாங்கள்ல, ஆமாம். அதோடு சேர்ந்தது தான் இதுவும். ம் அதனால் சுந்தரமூர்த்தி நாயனார் புராணத்தில் இதில் ஒரு கதை இருக்குது, அப்போ சொல்லிடுவோம். ம் இந்த உடல் அழியாமல் 63 நாயன்மார்களில் ம் அப்படி திருக்கலாயம் போனவர் சுந்தரமூர்த்தி நாயனார். ம் ஏன் 63 நாயனார் அவருக்கு மட்டும் அந்த ஒரு சிறப்பு கிடைச்சது? ம் எதனால்? இது ஒரு முக்கியமானது. ம் சிவன் அடியார்களை புகழ்த்தி பாடினார். ம் திருத்தொண்டத்தொகை தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார் அடியன். அதனால் அவருக்கு ஒரு மார்க் கிடைச்சி இந்த பூலோகத்தில் இந்த உடல் அழியாமல் போனது சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருத்தர் மட்டும்தான். ம் அவர் புராணத்தில் இந்த மகிழ மரம் ஒன்று இருக்குது. ம் பறவையார் சங்கிலியார் அப்படிங்கிற 2 மனைவி. ஒரு மனைவி என்ன செஞ்சாங்க, 2 பொண்டாட்டிக்காரங்க வீட்டில் அந்த பொண்டாட்டி போகக்கூடாதுங்கிறது ஒரு சிறப்பு இதானே. ஆமாம் ஆமாம். அப்போ அவங்க சிவன்கிட்ட நேராக பேசக்கூடிய வல்லமை படைத்தவங்க. ம் அப்போ சாமிகிட்ட சொல்லும்பொழுது சுந்தரர் வருவார் திருவள்ளூரில், ம் சத்தியம் பண்ணி வாங்கிடுவோம். ம் அவன் மூலஸ்தானத்தை நோக்கி வருவான். ம் நீ என்ன செஞ்சிரு, நான் மகிழ மரத்தில் உட்காந்துக்கிறேன், ம் மகிழ மரத்தில் சத்தியம் வாங்குங்கன்னு சொல்லி ம் அவன் சத்தியம் பண்ணிட்டு போயிடுவான். இந்த திருவொற்றியூரில் அந்த மரம் இன்னைக்கு இருக்குது. திருவொற்றியூரில் மகிழ மரம் இருக்குது. அங்கே வந்து நான் இனிமேல் அந்த பொண்டாட்டி வீட்டுக்கு போக மாட்டேன்னு சத்தியம் வாங்குவேன். அதுக்கப்புறம் சத்தியத்தை மீறி போனதுனால கணதிரியாமல் போயிடும். கணதிரியாமல் போய் காஞ்சிபுரத்தை நோக்கி போவார். ஒரு நந்தி காதெல்லாம் உடச்சிடுவார். அதுக்கப்புறம் பதியம் பாடி அவருக்கு கணக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சாலும் திருவாஞ்சை களத்தில் ஆடி சுவாதிக்கு வெள்ளையானை வந்து கூட்டிகிட்டு போகும். இந்த வெள்ளையானை கூட்டிட்டு போனதுக்கு காரணம் சிவன் அடியார்களை புகழ்த்து பாடுறாங்க. என்றைக்குமே வந்து அடியார்களை கண்டா நாம் வந்து இந்த பிரம்மா விஷ்ணுவே சிவனடியாரை கண்டா பயப்படுவாங்க. அந்த சிவனடியார்களை நம்ம வந்து என்றைக்குமே புகழ்த்தி பாடும் பொழுது இறப்பு இல்லைங்கிறது சுந்தரமூர்த்தி நாயனார் கதையில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆதாரம். அதனால் இந்த மரம் வந்து ஒழிக்கக்கூடாது. இந்த பூ வந்து இந்த எலும்பு முறிஞ்சா எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கிடுவாங்க வைத்தியர்கள். தலைமுடி வளர்றதுக்கும் எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கிடுவாங்க. இந்த காயெல்லாம் இதில் இருக்குது. இந்த மகிழ மரத்தில் வந்து பூலோகத்தில் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் நம்மளுக்கு. அதனால் அந்த இடத்துல நம்ம உட்காந்து தவம் பண்ணாலும் திருவண்ணாமலை இப்போது அங்கேயும் மகிழ மரம் இருக்குது. அதனால் உயர்ந்த ஒரு இடத்த ஒடிச்சிடக்கூடாது. ஐயாவோட பேர் வந்து புகழேந்தி. ஐயா இருக்கிறது வந்து சுப்பிரமணிய ஞானக்கோவை என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ள குருமலை அப்படிங்கிற ஊரில் இருக்காங்க. குருமலை வந்து தவசி தம்புரானின் இருக்கிற இடம். தவசி தம்புரான் என்பவர் எட்டயபுரம் மகாராஜாவின் ஒருவர். அவர்தான் மூல மகாராஜாவாக இருந்தவர். குருமலை சித்தர் தவசி தம்புரானின் புகழை ஏந்த வந்த புகழேந்தி குருமலை சித்தர். வணக்கம்.